ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வித்தியாசமான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுதான் மஷ்ரூம் மசாலா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இதை நம்ம முன்ன நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இது இப்போ நம்ம வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்போவுமே மஷ்ரூமுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு லேயர் இருக்கும். அது இப்படி நம்ம உரித்து அதுக்கப்புறமா தான் சமைக்கணும். இப்படி எடுத்தீங்கன்னா அழகா வந்துடும். இதே போல நம்ம எல்லா மஷ்ரூமையும் உரிச்சு எடுத்துக்கலாம். இது பாருங்க, நம்ம தோல் உரிச்சது. இந்த தோல் உரிச்சதுக்கும் உரிக்காததுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நம்ம தோலை நல்லா உரிச்சு கிளீனா எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம பீசஸ்ல கட் பண்ணிக்கலாம். உங்களது மஷ்ரூம் பெருசா இருந்தா நீங்க 4 to 5 கட் பண்ணுங்க. சின்னதா இருந்தா 2 பீசஸ் பண்ணாலே போதும். இதே மாதிரி இப்போ எல்லா மஷ்ரூமையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் நம்ம மேரினேட்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள், தூள் உப்பு தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு நல்லா கிளறி ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது இப்படி சைடில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். இது நல்லா சூடாகட்டும். இப்போ வானல் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம ஒரு 3 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதில் நான் ஒரு 6 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். இதில் இப்போ பாதி தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாதி வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இங்க பாருங்க, இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டாம். இதே கடாயில மறுபடியும் நம்ம 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம வெட்டி வச்சிருக்க 2 தக்காளியை ஆட் பண்ணி இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளியை ஓரளவுக்கு இப்படி நசுக்கி விட்டு நல்லா தக்காளி வெந்து 1 நிமிஷம் வரைக்கும் அவ்வளவுதான். இது நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேமை ஸ்லோல வச்சு இதையும் இதே பிளேட்ல மாத்திக்கலாம். அவ்வளவுதான். இது ஃபுல்லா பிளேட்டுக்கு மாத்திட்டு இதே வானலை மறுபடியும் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ளேமை ஹை பண்ணிக்கோங்க. இதே கடாயில இப்போ மறுபடியும் நம்ம 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கணும்.
இப்ப பாருங்க, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. முதல்ல நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல பாதி வெங்காயம், அதையும் இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இப்ப நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் கலர் மாறட்டும், அது வரைக்கும் இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நீங்க பாருங்க, இப்ப நம்ம வதக்கி எடுத்து வச்சிருக்கிற இதுவும் நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்சருக்கு சேர்த்து நம்ம இதை ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதான். இதை இப்ப நம்ம ஸ்மூத்தா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நான் இன்னைக்கு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு. இது பச்சை வாசனை போட்டு இது கூடவே இப்ப நம்ம ஃப்ளேமை லோ பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மஷ்ரூமை இதுல ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூமை கொஞ்சம் லோ ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் இன்னைக்கு 1 கேப்சிகம் எடுத்திருக்கேன், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இது பாருங்க, தண்ணியே விடாம நம்ம அழகா இதை ஃப்ரை பண்ணிக்கிட்டு. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாம் ஆட் பண்ணலாம். இதுல நான் 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாத்தையுமே நல்லா இதுல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல மசாலா அடி பிடிக்காம இருக்க கொஞ்சமா நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கணும். இப்படி நம்ம கரண்டியால வலிக்கும் போது இவ்வளோண்டு மீதி இருந்துடும். இதை நம்ம கை விட்டு வலிச்சு சிரமப்படாம இல்ல கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி மூடி போட்டு மிக்சர்ல ஒரு ஓட்டு ஓட்டி. இப்ப பாருங்க, இது அழகா எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த தண்ணியை நம்ம இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே டேஸ்ட்டுக்காக நம்மளுக்கு எவ்வளவு தேவை அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நான் இதுல கல்லுப்பு தான் ஆட் பண்றேன். தூள் உப்பை விட கல்லுப்பு யூஸ் பண்றது தான் ரொம்ப பெஸ்ட். நல்லா இருக்கு. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் மூடி போட்டு வேக வைங்க. அவ்வளவுதான், மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இது கூட கொஞ்சோண்டு கசூரி மேத்தி போட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கணும்.
சூப்பரான மஷ்ரூம் மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம முந்திரியும் போடலை, அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணல. இருந்தாலும் எந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ண பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட மிஷாஸ் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன்.